அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஐயனார். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10,000 கோடி ரூபாய்க்கான தேர்தல் பத்திரங்களை பிஜேபி விற்க முற்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ எழுந்திருக்கு. ஏன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர்டிஐ மூலயமாக ஒரு தகவலை பெற்றுள்ளது. அந்த தகவல் மூலயமாக தான் இந்த 10,000 கோடி தொடர்பான விவகாரம் வெளியே வந்துள்ளது அப்படின்ட்டு சொல்லலாம். 10,000 கோடி அப்படின்றதுக்கு முன்னாடி தேர்தல் பத்திரம் தொடர்பான விவகாரம் என்பது பிப்ரவரி மாதம் தான் நடைபெற்றது. கோர்ட்டு என்னைக்கு உத்தரவிடுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் சந்திரசூட் அவர்கள் தேர்தல் பத்திரங்கள் செல்லாது அப்படின்ட்டு பிப்ரவரி 15 அந்த ஆணையை பிறப்பிக்கிறார். அதே வேளையில் நீங்கள் அதாவது எஸ்பிஐக்கு ஒரு உத்தரவிடுகிறார், எல்லாத்தையும் சமர்ப்பிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் எஸ்பிஐ உடனடியாக அதனை சமர்ப்பிக்கவில்லை அப்படின்றது ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒன்று. என்னைக்கு சமர்ப்பிக்க வேண்டுமோ அதற்கு முதல் நாள் எங்களுக்கு இன்னும் கால அவகாசம் வேண்டும், கிட்டத்தட்ட 4 மாத காலம் அவகாசம் வேண்டும் அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. ஆனால் கோர்ட்டு கிடையவே கிடையாது, நீங்கள் அதெல்லாம் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதன் பின்பு எஸ்பிஐ உடனடியாக அதனுடைய தகவல்களை வெளியிட்டது அப்படின்றத பார்த்தோம். அதே வேளையில் அதன் பின்பு அவங்க முக்கியமான குறியீட்டு எண்களை வெளியிடவில்லை. அதன் பின்பு உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் அவர்கள் மிகவும் கோபமடைந்து கடுமையான வார்த்தைகளில் சொன்னார், உங்களுக்கு ஒரு டைமும் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு மொத்தமாக தகவல்களை எல்லாம் வெளியிடுங்க அப்படின்ட்டுனா எல்லா தகவலையும் தான் வெளியிட வேண்டும் அப்படின்ட்டு சொன்ன பிறகுதான் குறியீட்டு எண்கள் தொடர்பான அனைத்து தகவல்களும் வெளியிடப்பட்டன. அதன் மூலயமா பெறப்பட்டது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய பிஜேபி அரசு அதிகப்படியான மிக முக்கியமான ஒரு மோசடியை செய்துள்ளது. கிட்டத்தட்ட 8,000 கோடி அவர்கள் தேர்தல் பத்திரம் மூலமாக பெற்றுள்ளார்கள் அப்படின்றது தெரிய வந்துள்ளது. மிகப்பெரிய ஒரு மெகா ஊழலாக இது பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இடி ரைடிலிருந்து எல்லா சிபிஐ ரைடு போன்ற ரைடுகள் நடந்து ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அவர்கள் பணம் பெற்றுள்ளார்கள் அப்படின்றது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக நம்ம பார்த்தது, அதில் அதிர்ச்சி அளிக்கக்கூடியது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கொரோனா காலகட்டத்தில் சீரம் நிறுவனம் தான் நமக்கு தடுப்பூசிகளை வழங்கியது. அந்த சீரம் நிறுவனம் பணம் கொடுத்தது. அப்புறம் பாகிஸ்தான் நிறுவனங்கள், ஒரு சில நிறுவனங்கள் பிஜேபிக்கு பணம் கொடுத்துள்ளது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது எந்த காலகட்டம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக பிப்ரவரி 14 நடைபெற்ற இராணுவ வீரர்களுடைய இழப்பு என்பது, அந்த இழப்பை தொடர்ந்து தான் இந்த பண பரிமாற்றம் என்பது நிகழ்ந்துள்ளது. அதன் பின்பு இங்கே பல்வேறு விதமான அழுத்தங்களுக்கு உட்பட்டு இடி மூலமாகவும், அது மட்டுமல்லாது ஒரு நிறுவனம் மிகப்பெரிய நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்றத பல முறை பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 50 கோடி 100 கோடி அப்படின்ட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ இது போன்ற மிக முக்கியமான ஊழல்கள் தேர்தல் பத்திரம் மூலமாக வெளியிட்டதை நம்ம பார்த்தோம். இப்போ இதன் மூலமா பிஜேபி எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஊழலை செய்துள்ளது அப்படின்றது வெட்ட வெளிச்சமா சந்திரசூட் அவர்களின் மூலமாக வெளியானது. இப்போ இதனை தொடர்ந்து தான் இந்த 8,000 கோடியை தொடர்ந்து மீண்டும் ஒரு 10,000 கோடியா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆர்டிஐ மூலமா இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நிதி அமைச்சகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நிதி அமைச்சகத்திற்கும் இங்கே இருக்கக்கூடிய எஸ்பிஐக்கும் இடையிலான கடித போக்குவரத்து என்னவா இருக்கு அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க சொல்லி தானே இவங்க தேர்தல் பத்திரங்கள்லாம் அடிக்கிறது எல்லாமே பண்ணுறாங்க. இதோட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம காசுலாம் பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அந்த காசை அடிக்கிறதும் கவர்மெண்ட்டோடைய ஏஜென்சி தான். அதாவது இந்திய அச்சகம் அப்படின்ட்டு அதுக்கு பேர், இந்திய பண அச்சகம் அப்படின்ட்டு. இப்போ அவங்க சொல்லதான் இவங்க நிதியமைச்சகம் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் அந்த அச்சகம் பணமாக இருக்கட்டும், இல்லை தேர்தல் பத்திரமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அடிச்சாக வேண்டும். அதற்கு நிதியமைச்சகத்தினுடைய மிக முக்கியமான ஒப்புதல் என்பது அவசியம். இப்போ இந்த தேர்தல் பத்திரங்கள் அடிக்கணும்னாலும் நிதியமைச்சகம் சொல்லணும், இந்த மாதிரி இத்தனை பத்திரங்கள் அடிங்க, இவ்வளோ எத்தனை அடிங்க, அடிச்சு வைங்க, அப்போ தான் சேல்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. எல்லாத்துக்குமே இப்போ நமக்கு இப்போ பணம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதற்கு இவ்வளோத்துக்கு மேலே அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு பல்வேறு விதமான நிபந்தனைகள் இருக்கு. இப்போ இதே போல தேர்தல் பத்திரங்களுக்கும் இருக்கு. முக்கியமானது இந்த 10,000 கோடி எப்போ வெளியாகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் 15 வருவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு
நிதியமைச்சகத்திடம் இருந்து SBIக்கு ஒரு கடிதம் இருக்கிறது. அந்த கடிதத்தில் அவங்க குறிப்பிட்டுள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தேர்தல் பத்திரங்கள் என்பது ஒரே லெவலில் இருக்கிறது கிடையாது. அதாவது 1 லட்சத்திலிருந்து 1000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய், 50,000 ரூபாய், 1 லட்சம், 10 லட்சம், அப்புறம் 1 கோடி அப்படின்ட்டு அதனுடைய மதிப்புகள், ஒவ்வொரு பத்திரத்தினுடைய மதிப்பும் உயர்ந்து கொண்டே செல்கிறது. அந்த அடிப்படையில் 1 கோடி ரூபாய்க்கான தேர்தல் பத்திரங்கள், மொத்தம் 10,000 தேர்தல் பத்திரங்களை நீங்கள் அடிக்க வேண்டும் அப்படின்ட்டு அவர்கள் கையெழுத்திட்டு ப்ரூஃப் பண்ணி அமைச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இவங்களும் ஓகே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதன் பின்பு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் பத்திரத்துக்கு தடை விதிச்சிட்டாங்கல்ல. தடை விதித்த பின்பு மறுபடியும் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் இப்போ தேர்தல் பத்திரம் அடிக்கலாமா வேண்டாமா ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த தேர்தல் பத்திரங்கள் யாருக்காக அடிக்க சொல்லப்படுகின்றன அப்படின்றதான் சில பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல்ஸில் வந்து நான் பார்த்தது, பிஜேபி கிட்ட தேர்தல் பத்திரங்கள் அடித்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் வாங்கிவிட்டார்கள். அதாவது தொழிலதிபர்கள், நிறுவனங்கள் வாங்கிவிட்டது. 1 கோடி ரூபாய் கொடுத்து SBI கிட்ட இருந்து தேர்தல் பத்திரங்களை பெற்றுவிட்டன. இப்போ அந்த தேர்தல் பத்திரங்களை பிஜேபி விற்க முடியாத நிலையில் உள்ளது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது அப்படின்றதான் உண்மை தரமான செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் இது தொடர்பான செய்திகளை வெளியிட்டுள்ளது. ஏன்னா அவங்க தான் RTI ஃபைல் பண்ணி இதை எல்லா விதமான தரவுகளையும் வந்து பெற்றுள்ளார்கள். அதன் தொடர்பில் இப்போ பல்வேறு நபர்கள் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இப்போ பிஜேபி வந்து கையில் தேர்தல் பத்திரங்களை வச்சுட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கான தேர்தல் பத்திரங்களை வச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. கிடையவே கிடையாது. அந்த பத்திரங்கள் அச்சடிக்கப்படவே இல்லை அப்படின்றதான் உண்மை தூரமானது. அதற்கான ஆர்டர் மட்டும்தான் வந்துச்சு. ஆர்டர் வந்த பின்பு என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, இவங்க ஓகே அப்படின்ட்டு சொல்லி வச்சிருந்தாங்க. கடைசியில் இந்த தீர்ப்பு வந்த பின்பும் கூட இதை அடிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அப்படின்றதான் இப்ப இருக்கக்கூடிய இஷ்யூவே. எப்போ தெரியுமா, இவங்க வந்து நீதிமன்றம் கெடு விதிச்சதுல நீங்கள் இத்தனை நாளைக்குள்ள எல்லா விதமான தரவுகளையும் தேர்தல் ஆணையத்திடம் வந்து ஒப்படைக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லிச்சு பார்த்தீங்களா. தேர்தல் ஆணையம் இது எல்லாத்தையும் வெப்சைட்டில் ஏற்றணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த இடைப்பட்ட காலத்திற்குள்ள இங்கே இருக்கக்கூடிய SBI என்ன பண்ணுச்சுன்னா, ஓகே இதை அச்சடிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பும் பொழுது இல்லை அப்படின்ற மாதிரியான பல்வேறு விதமான கடித போக்குவரத்துகள் SBIக்கும் நிதி அமைச்சகத்திற்கும் இடையே ஏற்பட்டுள்ளது. இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு கடிதம் மட்டும் இல்லாமல் பல்வேறு கடிதங்கள் வந்துள்ள அதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய 1600 இதுவையும் வந்து நீங்கள் திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான செய்திகளும் இந்த கடித போக்குவரத்தில் நடைபெற்றுள்ளன. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, தேர்தல் பத்திரங்கள் வாங்கியது மட்டுமல்லாது மீதம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு மொத்த டீட்டெயிலையும் தான் உச்சநீதிமன்றம் வந்து சப்மிட் பண்ண சொல்லிச்சு. அப்படி சப்மிட் பண்ண பொழுது இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இவ்வளோத்தரம் போயிருக்கு, இவ்வளோத்தரம் வந்திருக்கு, மீதம் இவ்வளோத்தரம் வந்து இருந்திருக்கு அப்படின்றத மட்டும்தான் நம்மகிட்ட குறிப்பிட்டாங்க. இப்போ தான் இந்த 10,000 தேர்தல் பத்திரங்கள் கோடி தொடர்பான தேர்தல் பத்திரங்களுடைய நியூஸ் வந்து வெளியே வருது. அதன் பின்பு ஓகே அப்படின்ட்டு தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ இது அச்சடிக்கப்பட்டிருந்தால் யாருக்கு போயிருக்கும் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். இந்த ஆர்டர் வந்திருக்கல, எப்படியா இருந்தாலும் ஒரு நிதியமைச்சகம் சொல்லுதுன்னா எல்லாமே இவங்களோட பிளானா தானே இருக்கும். இப்போ இதுதான் சந்தேகத்தை கிளப்புவதாக உள்ளது. இதை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியுள்ளது. சில பேர் பொய்யான செய்திகள் ஒருவேளை அவங்க வந்து தெரியாம பண்றாங்களா அப்படின்ட்டு தெரியல. ஆனால் பிஜேபி அதை வாங்கல அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இருந்தாலும் அதை சொன்னது அவங்க தான், அதுக்குள்ளதான் இந்த மேட்டர் எல்லாம் நடந்துருச்சு. இப்ப உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வரலன்னா உண்மையாலுமே என்ன 10,000 கோடிக்கான தேர்தல் பத்திரங்கள் அச்சடிக்கப்பட்டிருக்கும். அது கன்ஃபார்ம் யாரெல்லாம் வாங்கப்பட்டிருக்கும், வாங்காதான் விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா வருஷத்துக்கு 3 தடவை தான் அது வந்து இது பண்றது. அது மட்டுமல்லாது தேர்தல் நேரங்களில் அதற்கான கதவுகள் என்பது திறக்கப்படும். அதாவது தேர்தல் பத்திரத்துக்கான கதவுகள் அந்த டைமுக்குள்ள வாங்கி இது பண்றாங்க. இப்ப இத்தனை வருடங்களாக அச்சடிக்கப்பட்ட முக்காவாசி தேர்தல் பத்திரங்கள் யாருக்கு போயிருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு தான் போயிருக்கு. அப்போ இந்த பத்திரங்கள் அச்சடிக்கப்பட்டிருந்தால் யாருக்கு போயிருக்கும்? நீங்க தானே ஆர்டர் கொடுக்குறீங்க, உங்களுக்கு தெரியாதா? நீங்க சொல்லி தான் இவ்வளோ தூரம் கொடுப்பா அப்படின்ட்டு சொல்லி தான் கொடுக்கறது, இல்லை அழுத்தம் கொடுத்து தான் கொடுக்கறது, உங்களுக்கு காசு ஃபுல்லாக பிஜேபிக்கு கொடுக்கறதே அப்படிதான். இப்போ இந்த காசும் பிஜேபிக்கு தான் போயிருக்கும் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். அவர்கள் தேர்தலுக்காக பல்வேறு வகையில் நிதியை சேகரித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்றதான். இப்போ அது ஃபுல்லாக முடங்கி போச்சு. இதுதான் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப பிஜேபியினுடைய ஊழல் என்பது 8000 கோடியோட நிற்கவில்லை, இன்னும் இந்த 10,000 கோடியோட சேர்ந்து வருது அப்படின்ட்டு தான் நம்ம வந்து சொல்ல வேண்டும். அதனை உச்சநீதிமன்றம் மிக முக்கியமாக தடுத்துள்ளது அப்படின்றது ரொம்ப முக்கியமான டைம்ல அந்த தீர்ப்பு என்பது வந்திருக்கு. இன்னும் காலதாமதமாக ஆகி வந்திருந்தால், ஏன்னா அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்கல்ல தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான பல்வேறு விவரங்கள் வெளியே வரும் அப்படின்ட்டு அவங்க நினைச்சிருக்கவே மாட்டாங்கல்ல. இப்போ வெளியே வந்ததின் காரணமாக தானே இவ்வளோ தரமும் பிஜேபியினுடைய முகத்திரை என்பது கிழிந்துள்ளது. இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன்.
அப்போ பிஜேபி எந்த அளவுக்கான மிக முக்கியமான ஒரு ஊழல்களை செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் தொடர்பான நியூஸ் வெளியே வரவே மாட்டேங்குது. இப்போ இந்த 10,000 கோடி தொடர்பான செய்திகளும் மிக முக்கியமான மீடியாக்களில் எதுவுமே வெளியே வரல. இப்போ ஏங்க அடிக்க சொன்னாங்க, ஏன் அச்சகம் அடிக்க சொல்லிச்சு, ஏன் அதை அப்புறம் நிப்பாட்ட சொன்னாங்க, அப்படி அச்சட்டு இருந்தால் யாருக்கு அது வந்து போயிருக்கும், யார் வாங்கியிருப்பா அப்படின்ற ரொம்ப முக்கியம் இல்லை. அச்சிட்டா ஒன்றும் சும்மா வச்சிருக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் அது அச்சிட்டு உடனே விட்டு தீர்ந்திருக்கும். இப்போ விட்டு தீர்ந்திருந்தால் அது எல்லாம் யாருக்கு போயிருக்கும் அப்படின்றது தெரியும். இந்நேரம் இப்போ இவங்க எந்த அளவுக்கு பணபலமோட இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சிஏஜி ஊழல் என்பது வெளியாச்சு. சிஏஜி அறிக்கையின்படி அங்கே யாரையும் வந்து அவங்க வந்து சொல்லலை, ஒட்டுமொத்தமாக பிஜேபி தான் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 7.5 லட்சம் கோடி இதில் ஊழல் நடைபெற்றுள்ளது அப்படின்ட்டு. இப்போ இது தொடர்பான அறிக்கை என்னாச்சு, ஏன் அவர்கள் மீது எந்தவித ஆக்ஷன் எடுக்கல அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் காங்கிரஸ் இங்கே வந்து அவர்கள் வருமான வரி தொடர்பான எந்த விதமான இதுவும் கட்டலை அப்படின்ட்டு அவர்களுக்கு வரி விதிக்கிறீங்க, அவர்களுக்கு ஃபைன் போடுறீங்க. போன மாதம் வந்து 200 கோடி அப்படின்ட்டு போட்டீங்க. இப்போ இந்த மாதத்தில் அதை அதிகரிச்சிருக்கீங்க, கிட்டத்தட்ட 1800 கோடி. இப்போ காங்கிரஸை திவாலாக்குவதற்கான அனைத்து விதமான வேலைகளையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மறைமுகமாக பல்வேறு ஊழல்களை செய்து கொண்டிருக்கிறீர்களே. உங்கள் மீது என்ன விதமான நடவடிக்கை இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் மேற்கொண்டன? ஏன் வந்து இடி உங்கள் மீதெல்லாம் யாருமே வழக்கு பதியலையாங்க? இதெல்லாம் மிகப்பெரிய அப்பட்டமான ஒரு ஊழல்ல. இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தால் தாங்கள் எது வேண்டாலும் செய்வோம் அப்படின்ற ஒரு மனப்போக்கில் பிஜேபி இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதனை முறியடிக்கும் செயலாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் களம் என்பது மாறி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தேர்தல் பத்திரம் தொடர்பான அனைத்து விதமான விஷயங்களும் மக்களுக்கு தெரிந்துள்ளது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடிப்படை சாமானிய மக்களுக்கு கூட பிஜேபி வந்து இவ்வளோ காசு வந்து வாங்கியிருக்குப்பா, இப்போ எல்லாமே யார் விட்டு காசுப்பா, நம்ம கிட்ட இருந்து வரி பணமாக வாங்குறாங்க, அவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க, இந்த அளவுக்கு கொள்ளடிக்கிறாங்க அப்படின்ற மிக முக்கியமான செய்திகள் மக்கள் போய் சேர்ந்துள்ளது. இந்த மக்கள் 2024 உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பாடத்தை கற்பிப்பார்கள் அப்படின்றதா ரொம்ப முக்கியம். இது எதுவும் மக்களுக்கு தெரியவில்லை அப்படின்ட்டு பிஜேபி நம்பிக்கொண்டிருக்க கூடாது அப்படின்றதான் ஒரு இது. ஏன்னா அவங்க மாயத்திரையில் வந்து இருந்துட்டு இருக்காங்க, நாங்கள் 400 தொகுதிகளை வெல்வோம் அப்படி இப்படின்ட்டு. இப்போ போற போக்க பார்த்தா அவங்க வந்து 270 சீட்டு வெல்வாங்களா அப்படின்ற மிக முக்கியமான கேள்வியை அவர்களிடம் கேட்க வேண்டியுள்ளது அப்படின்றதான் நம்ம பதிவு செய்து கொள்வதா இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.